வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் டிக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் அதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியில் நம்ம ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கடையில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மேரினேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நீங்கள் கர்ட், ஹங்கர்ட் இல்லைனா யோகர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய விருப்பம் தான். இது கூடவே காரத்துக்காக 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரஷ்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அரை டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் 400 to 500 கிராம் அளவு போன்லெஸ் ஃபிஷ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனை நம்ம இன்றைக்கி வஞ்சரம் மீன் தான் யூஸ் பண்ணுறோம். பட் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நம்ம ஃபிஷ்ஷை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த நேரத்தில் 100 கிராம் அளவு ஆனியன் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 100 கிராம் அளவு குடைமிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன். லேசாக இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு அடுத்து 20 to 30 நிமிடம் இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ணிப்போம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு நம்ம நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக இங்கே நம்ம சார்கோலை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம சார்கோல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து ஒரு சின்ன கட்டோரியில் மாற்றிக்கிறேன். அண்ட் ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக இதில் 2 to 3 drops ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 15 to 20 நிமிடம் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஒரு 15 to 20 minutes நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்கியூவர்ஸ் இன்செர்ட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸை அழகாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கியூவரில் இன்செர்ட் பண்ணிப்போம். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கியூவர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேம்பு ஸ்கியூவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பேனில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் எப்படி செய்தாலும் சுவை ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்கியூவரையும் எடுத்து நம்ம அழகாக பேனில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது இது மேலே 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ் அடுத்து ஒரு 4 minutes நல்லா குக் ஆகணும். ஸோ ஒவ்வொரு சைடும் 1 minute குக் பண்ணிக்கோங்க.
நம்ம ஃபிஷ் எல்லா சைடும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடுவோம். ஒவ்வொரு ஸ்கியூவராக எடுத்து பர்னர்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் ஃபயரில் அடுத்து 1 நிமிடம் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் டிக்கா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.